ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் டாபிக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸை பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே பெர்சன்டேஜோட கன்டினியூஷன் தான். ஸோ அதனால நான் ஆல்ரெடி பெர்சன்டேஜை பத்தி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரியும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸை நம்ம ஸ்கூல்ல போட்ட மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு போட போறது கிடையாது. நம்ம ஸ்கூல்ல எப்படி போட்டிருப்போம், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் வச்சு போட்டிருப்போம். ஆனால் நம்ம இப்போ போகிற சம்ஸில் ஃபார்முலாஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மேபி சில சம்ஸில் ஃபார்முலாஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் சம்ஸில் நம்ம ஃபார்முலாஸ் இல்லாமல் தான் சம போட போகிறோம். அதுக்குமே நம்ம சில டெர்மினாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கேட்கக்கூடிய சம்ஸோட கொஷின்ஸ் வந்து நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னு என்னன்னா, இமேஜின் ஒரு ஷாப் ஓனர் இருக்கார். ஷாப் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை வேல்யூ ஆட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ லெட்டஸ் இமேஜின், இப்போ ஒரு ஷாப் ஓனர் போயிட்டு ஒரு புக்கு வாங்குறாரு, 10 rupees கொடுத்து வாங்குறாரு. ஸோ அந்த 10 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். இட் இஸ் ரிப்ரசன்ட் ஆஸ் அ சிபி. அப்புறம் அந்த வாங்கின புக்கை ப்ளஸ் 2 rupees ஆட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி 12 rupeesக்கு அவரு சேல் பண்ணுவார். This is business. This is my sweat. I know, but I did business. ஸோ அந்த சேல் பண்ண அமௌண்ட் தான் செல்லிங் ப்ரைஸ். இட் இஸ் ரிப்ரசன்ட் ஆஸ் அ எஸ்பி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷாப் ஓனர் 10 rupeesக்கு புக்ஸாக வாங்கி 12 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் இட் இஸ் ப்ராஃபிட். 2 rupees அவருக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. சப்போஸ் அந்த புக்கோட மார்க்கெட் வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுறாரு, 8 rupeesக்கு அந்த புக்ஸை சேல் பண்ணுறாரு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் லாஸ். அவருக்கு 2 rupees லாஸ் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது லாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நான் லெட்டஸ் கன்சிடர் எம்ஆர்பி ரேட் வந்து 1000 rupees. அந்த ப்ராடக்ட்டை அந்த ஷாப் கீப்பர் காசு கொடுத்து வாங்கின ப்ரைஸ் வந்து 700. ஸோ இப்போ அந்த ஷாப் கீப்பர் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இப்போ எவ்வளோவா இருக்கும், ஆப்வியஸாக 900. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தனி, செல்லிங் ப்ரைஸ் தனி, மார்க்கெட் ப்ரைஸ் தனி. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் டெர்மினாலஜி பற்றி பார்க்கலாம். பர்சன்டேஜ் டெர்மினாலஜியில் பேசிக்காக என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஃபைண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ ஃபைண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதே தான் லாஸுக்கும். லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா, லாஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மேக்ஸிமம் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு சம் தான் போட போகிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய சம் போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஆல்சோ அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம சம்மை போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சம் இதுதான். A shopkeeper allows a discount of 10% to his customer and still gain 20%. Find the market price of the product which cost 450. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷாப் கீப்பர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றாரு. 10% டிஸ்கவுண்ட் போய் அவர் வந்து 450க்கு அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றாரு. ஸ்டில் அவர் வந்து 20% ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்னா எம்ஆர்பி ரேட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம்னா, அவர் கொடுத்த 10% டிஸ்கவுண்ட்டையும் அண்ட் அவர் கெயின் பண்ண 20% ப்ராஃபிட்டையும் செல்லிங் ப்ரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ்னா இந்த 450 தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான மார்க்கெட் ப்ரைஸோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 450 பிளஸ் 10% ஆஃப் 450 பிளஸ் 20% ஆஃப் 450. இது செல்லிங் ப்ரைஸ், இது டிஸ்கவுண்ட் கொடுத்த ப்ரைஸ், இது வந்து ப்ராஃபிட் ப்ரைஸ். இப்போ இது மூணுத்தையும் நம்ம பிளஸ் பண்ணணும். ஸோ இதை பிளஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து 450ல எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 450ல 10% எவ்வளோ, இங்க ஒரு டாட் வச்சா 45. ஸோ 10% ஈக்குவல் டு 45. அதே மாதிரி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். 450ல 20% எவ்வளோ, 10% 45னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90. ஸோ 20% ஈக்குவல் டு 90. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட் ப்ரைஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து செல்லிங் ப்ரைஸ் கூட ஆட் பண்ண போறோம். 450 பிளஸ் 45 பிளஸ் 90 ஈக்குவல் டு 585. இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டோம். மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 585. ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பா, வீடியோ கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை கைஸ்.